வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் எங்களுடைய ஹபீபி அறக்கட்டளை சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ரமலான் கிட் விநியோக நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த ரமலானுடைய கிட் வரவேற்கும் நிகழ்ச்சியிலே ரமலானுடைய மாதம் மிக நெருக்கத்திலே இருப்பதால் அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் மீது நோன்பை கடமையாக்கி இருப்பதால் அந்த ரமலானுடைய மாதத்தை நிறைய சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் சிறப்பித்து சொன்ன காரணத்தினால் அந்த ரமலான் மாதத்திலே இருக்கக்கூடிய சகோதரிகள் எந்த சிரமமும் இல்லாமல் அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி நாம் மக்களுக்கு கொடுத்து வருகிறோம். அன்புள்ள சகோதரிகளே, ஆரம்பத்திலே 25 குடும்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை வருடத்துக்கு அல்லாஹ்வுடைய பேர் உதவியால் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நல்ல ஆர்வத்தால் 25 50ஆக, 50 75ஆக, 70 100ஆக, இன்றைக்கு 150 குடும்பங்களை தாண்டி பயன்பெறக்கூடிய வகையிலே இன்றைக்கு மக்கள் அதற்கான பொருளாதாரத்தை வாரி கொடுத்திருக்கிறார்கள். நிஜமாகவே இதற்காக பொருளாதாரத்தை கொடுத்த அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சுவனத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நாம் உளமாற பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சிறிய செய்திகளை நாம் சொன்னால் அந்த மாதத்திலே எப்படி அல்லாஹ் நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டால் அந்த மாதத்திலே நாம் பிடிக்கிற நோன்புக்கும் நாம் செய்கிற அமலுக்கும் அல்லாஹ்விடத்திலே எப்படியான கூலி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் அழைத்து இதை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக ரமலானுடைய மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான இடங்களிலே நமக்கு சிலாகித்து சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சுவனத்தின் வாசலை திறக்கிறான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நரகத்தின் வாசலை அல்லாஹ் அடைக்கிறான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிட்டு விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, வேறு எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு வகையிலே ரமலான் மாதத்திலே சுவனத்தின் வாசலை அல்லாஹ் திறக்கிறான்னா பெரும்பாலும் எப்படி புரிகிறோம் என்று கேட்டால், அந்த மாசத்துல யாராவது மரணித்து விட்டால்
நேரடியா சொர்க்கம் போயிருவாங்க. அந்த மாதத்திலே மரணித்தவர்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அந்த மாதத்திலே அல்லாஹ் ஷைத்தானை விளங்கிட்டு விடுகிறான் என்பது நேரடியாக புரிகிறோம். ஆனால் அது நேரடியான புரியக்கூடிய செய்தி அல்ல. சுவனத்தை அல்லாஹ் திறக்கிறான் என்று சொன்னால் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல் மூலமாக, தொழுகை மூலமாக, இபாதத்து மூலமாக சுவனத்தின் வாசலை நாம் எளிமையான முறையிலே திறந்து விடலாம். இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல் மூலமாக, தொழுகை மூலமாக, குர்ஆன் ஓதுவது மூலமாக நரகத்தினுடைய வாசலை நாம் அடைத்து விடலாம். அதே போல நாம் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக ஷைத்தான்களுக்கு விளங்கிட்டு விடலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். மற்ற மாதங்களிலே அல்லாஹ் அதை செய்யவில்லை. ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அந்த மலக்கு இந்த பூமிக்கு வந்து மக்களிடத்திலே அழைக்கிறார், நன்மைகளை செய்யக்கூடியவர்களே, உங்களுடைய நன்மைகளை நீங்கள் விரைவாக செய்து கொள்ளுங்கள். தீமைகளை செய்யக்கூடியவர்களே, உங்களுடைய தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, ஒரு ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ் விசேஷமாக மலக்கை அனுப்புகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பார்வை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா நீங்க நிறைய நன்மையை செய்யணும், உங்களுடைய தீமைகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளணும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து ஒரு மலக்கை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில ரமலானுடைய மகத்துவத்தை பாருங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரிலே ஏறுகிறார்கள். முதல் படியில ஏறும்போது ஆமீன் என்று சொல்லுகிறார்கள், இரண்டாவது படியில ஏறும்பொழுது ஆமீன் என்று சொல்லுகிறார்கள், மூன்றாவது படியில ஏறும் பொழுதும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஜும்மா உரை முடிந்த பிறகு சகாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வேறொன்றுமில்லை, என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்தார், 3 துஆக்களை அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்டார், அவர் கேட்ட அந்த துஆவுக்கு நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். முதலாவதாக அவர் அல்லாஹ்விடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், யார் ஒருவருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தும் அந்த பெற்றோர்களின் மூலமாக ஒரு மனிதன் சுவனம் செல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார். நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக கேட்டார், யார் என்னுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யார் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டும் அவர்களுக்காக துஆ செய்யவில்லையோ, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ, அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார்கள். நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், எந்த மனிதருக்கு ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்தும், இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கல, கடந்த வருடத்தை ரமலான் மாதத்தை அடைந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தை அடைய முடியல. எத்தனையோ மரண செய்திகளை ஒரு வருட இடைவெளிக்குள் கேள்விப்பட்டு விட்டோம். நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ மௌத்த ஜனாசாவாக மாற்றி விட்டோம். நம்ம ஏரியாவில் எத்தனையோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவர்கள் மரணித்து விட்டார்கள். எத்தனையோ செய்திகளை ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலிலே ஜனாசா அறிவிப்பு என்கிற பெயரிலே காதுகளிலே கேட்கிறோம். அப்ப அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புத வாய்ப்பு இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் சொல்ல போனால் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டார்கள், இறைவா, எந்த மனிதருக்கு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் இருந்தும் அந்த மனிதர் ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் அதன் மூலமாக சுவனம் செல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார்.
நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். இந்த 3 பிரார்த்தனையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த துஆவுக்கான முக்கியத்துவம் எவ்வளவு பெருசு. நம்மளே யாரையாவது சந்திச்சா ரொம்ப உடம்பு முடியல துவா பண்ணுங்கம்மா, நல்ல தொழுகையாளியாக நோன்பாளியாக இபாதத்தான ஒரு ஆளை சந்திச்சாலே துவா பண்ணுங்கன்னு கேட்கிறோமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களின் தலைவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொன்னார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட முக்கியத்துவம், எப்படிப்பட்ட கோரிக்கை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆக அன்புள்ள சகோதரிகளே, நாம் அடையக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல. ஏதோ மற்ற வருடங்களை போன்று இந்த வருஷத்தை ரமலான் மாசத்தை அடைஞ்சிட்டோம், ஏதோ நோம்புங்கிற பேர்ல வச்சுட்டு ஏதோ தொழுகாம அதை பேருக்கு தொழுது அல்லது சடங்கு மாதிரியான தொழுது அப்படி இந்த மாதத்தை கடந்து விடலாம் என்று உங்கள் உள்ளத்திலே சிறிதளவு கூட நினைத்து விடாதீர்கள். ரமலான் மாசம் வந்துருச்சு, இந்த மாதத்தை எப்படியாவது நன்மைகளின் மூலமாக செலவிட வேண்டும், இந்த மாதத்தினுடைய இரவுகளிலே நின்று வணங்க வேண்டும், இந்த மாதத்திலே அதிகமான குர்ஆன் ஓத வேண்டும், இந்த மாதத்திலே இரவு நேர தஹஜ்ஜுத் தொழுகையை ஒரு நாள் கூட விடாமல் தொழ வேண்டும். உள்ளத்திலே நியத்தெடுங்கள், அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. நீங்கள் நோயாளியாக இருக்கலாம், எத்தனையோ நோய் உங்களுக்கு வந்திருக்கலாம், ஆனாலும் கூட அல்லாஹ்விடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய், எனக்கு இந்த ரமலானுடைய எத்தனையோ மக்களுக்கு கொடுக்காத வாய்ப்பை வாசலை எனக்காக திறந்திருக்கிறாய், நீ எனக்கு உதவி செய். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ சுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க, யா அல்லாஹ் எனக்கு நீ உதவு, நான் உன்னை நினைப்பதற்கும் நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நான் உன்னை நல்ல முறையிலே வணங்கி வழிபடுவதற்கும் நீ எனக்கு உதவு. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ரமலானுடைய நேரத்திலே ஈமானோடும் இக்லாஸோடும் ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே நின்று வணங்குவாரோ அவர் கடந்த காலங்களிலே செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நமக்கு வயசு 60 ஆயிருச்சு, 65 வயசு ஆயிருச்சு, 65 வருடமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறவில்லை. எவ்வளவோ தவறை செய்து வருகிறோம், எவ்வளவோ பாவங்களை செய்து வருகிறோம், எத்தனையோ பேரை பற்றி தவறான முறையிலே பேசியிருக்கிறோம். அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் ஒரு வாய்ப்பை திறந்து கொடுக்கிறான். என்ன வாய்ப்பு தெரியுமா? 60 வருட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே அதன் இரவுகளிலே ஈமானோடும் யா அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான் என்கிற இக்லாஸோடும் அந்த இரவு நேரத்தை ஹயாத்தாக்குகிறாரோ, அந்த இரவு நேரத்தை தொழுகிறாரோ, அந்த இரவு நேரத்திலே குர்ஆன் ஓதுகிறாரோ, அந்த இரவு நேரத்திலே பாவ மன்னிப்பு பெறுகிறாரோ, அந்த அடியாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 60 வயது என்று சொன்னால் 59 வருட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்கள் செய்த கடந்த கால எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடிய மாதம் அந்த மாதம். வயசு 70, 69 வருட பாவத்தை மன்னிக்கிறான். அன்புள்ள சகோதரிகளே, சிந்தித்து பாருங்க. 1 வருடம் 2 வருடம் அல்ல, அந்த கடந்த காலங்களிலே நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் ரமலானுடைய ஒவ்வொரு இரவையும் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் பாருங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? ரமலானுடைய மாதத்துல குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் நான் ரொம்ப பிஸி, சகருக்கு ஏற்பாடு பண்ணணும், இரவுக்கு ஏற்பாடு பண்ணணும், உணவு சமைப்பதற்கே ஒரு பெரும்பாலான நேரத்தை எடுத்து அந்த வேலைக்காகவே பெரும்பாலான நேரத்தை திட்டமிட்டு அதிலே நம்ம ரமலான் மாத முழுக்கத்தையும் இழந்து விடுகிறோம். தொழுகைக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம். இன்னும் பாருங்க அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ரமலான் மாதத்தினுடைய ஒரு இரவை பற்றி சொல்லுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா துராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் நபியே, மகத்துவமிக்க இரவிலே நாம் இதை இறக்கி வைத்தோம். மகத்துவமிக்க இரவு என்றால் என்ன தெரியுமா? அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று சொன்னார்கள்.
லைலத்துல் கதிர்னு பேசுறோம்லங்க, லைலத்துல் கதிர் என்று அடைகிறோமே, பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கதிர்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய கடைசி 10 இரவுகளின் ஒற்றைப்படை இரவுகளிலே தேடுங்கள் என்று சொன்னார்கள். சமுதாயத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, லைலத்துல் கதிர் இரவுனா நல்லா புது ஆடை உடுத்தி வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி அலங்கரிச்சு லைட்டு போட்டு ஏதோ ஒரு அரை மணி நேரம் எந்திரிச்சு தூங்கிட்டா ஏதோ லைலத்துல் கதிரை கொண்டாடி விட்ட மகிழ்ச்சியிலே திளைக்கிறோம். புது ஆடை உடுத்திட்டா ரமலான் லைலத்துல் கதிரை சிறப்பா கொண்டாடிட்டோம். கொண்டாட்டத்துக்குரியதா? கடைசி 10 ஒற்றைப்படை 21, 23, 25, 27, 29 அந்த 5 ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கதிரை தேடுங்கள். தேடுவது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? புது ஆடை உடுத்தியதால் அதை தேடுவதல்ல, புது நல்ல வகை வகையான உணவு சாப்பிடுவது அதை தேடுவதல்ல. தேடுவது என்று சொன்னால் அந்த இரவிலே அதிகமான நேரங்கள் தொழுவதும் இபாதத்து செய்வதும் குர்ஆன் ஓதுவதும் பாவ மன்னிப்பு தேடுவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதும். அப்படி தேடினால் லைலத்துல் கத்ர் இரவின் முழு நன்மையை அடைந்து கொண்டீர்கள். 1000 மாதங்களுக்கு சமமான ஒரு இரவு. அந்த ஒரு இரவிலே ஒரு சுபஹானல்லாஹ் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள். அல்லாஹ் ஒரு இரவாக அதை கணக்கிட மாட்டான். 1000 மாதங்கள் சுபஹானல்லாஹ் சொன்னால் என்ன நன்மையின் தராசில் எழுத வேண்டுமோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் நன்மையின் தராசிலே எழுதுவார். லைலத்துல் கத்ரிலே 2 ரக்காத் தொழுகிறீர்கள். தொழுதாத 2 அல்லாஹ் கணக்கு வைப்பானா? 1000 × 2 கூட்டிக்கங்க, அத்தனை மடங்கு நன்மையின் தொழுகையாக அல்லாஹ் அதை மாற்றுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உங்களிடத்திலே நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்வதெல்லாம் ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் கத்ர் என்கிற இரவிலே எப்படியாவது அந்த இரவை முழுவதுமாக பயன்படுத்தணும். தொழுகையின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, திக்ர் எடுப்பதன் மூலமாக, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக கொஞ்சம் உங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வையுங்கள். 11 மாசம் அதே வேலைதான். 11 மாசம் பார்க்கிற வேலை ரமலானை எடுத்து பார்த்தால் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு வேலை. வகை வகையான உணவுகள், உணவை திட்டமிடுவதை விட, ஆடைகளை திட்டமிடுவதை விட, மற்ற செல்வங்களை பார்த்து திட்டமிடுவதை விட அமல்களை திட்டமிட பழகிக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். மேலும் அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் ரமலான் மாதத்தை சிறப்பித்தான் தெரியுமா? ரமலான் மாசத்துல இவ்வளவு நன்மையை சொல்லுகிறான், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறான், அந்த இரவிலே மலக்குகள் வருகிறார்கள் என்று சொல்லுகிறான், அந்த ரமலான் மாதத்தினுடைய இரவுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையேந்துகிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு என்பது 1000 மாதங்களை சமமான ஒரு இரவு என்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? குர்ஆனிலே அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். சஹர ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் வ ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்று சொன்னால், அந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம். எனவே எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்திய காரணமெல்லாம் ஒரே காரணம்தான், வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த மாதத்திலே அல்லாஹ் நன்மைகளை தருவதற்கு, இந்த மாதத்தை நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு, இந்த மாதத்திலே அல்லாஹ் நம்மை சுவனவாசியாக தேர்ந்தெடுப்பதற்கு, இந்த மாதத்திலே அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ரமலான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், குர்ஆனை நம் மீது இறக்கி இருக்கிறான். அந்த ஒரே காரணம் தான் அல்லாஹ் அதனால் தான் ரமலான் மீது நோன்பை கடமையாக்கி, அந்த நோன்புகளுக்கான நன்மைகளை வைத்து, அந்த இரவுகளை புனிதப்படுத்தி, அந்த இரவுகளிலே கேட்பவருக்கு பாவ மன்னிப்பை தந்து, குர்ஆன், அந்த குர்ஆனோடு இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி தொடர்பு இருக்கிறது?
குர்ஆனை எடுத்து ஓதுகிறோமா? கடைசியாக ஓத தெரிந்த மக்கள் குர்ஆனை வீட்டில் திறந்து தினசரி ஓதுகிறேன் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை ஓத தெரியாத மக்கள் இன்றைக்கு மொபைல் போன்ல கூட ஒவ்வொரு சூரா பக்ரா என்று அடித்து விட்டால் அழகான முறையிலே ஓதுகிறார்கள். அதை கேட்டு ரசிப்பவர்கள் எத்தனை பேர்? அதை கேட்டு சிந்திப்பவர்கள் எத்தனை பேர்? குர்ஆன் ஓத தெரியலையா, எப்படியாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக முயற்சி எடுத்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதாம என் மவுத்து வந்துடக்கூடாது, யாராவது தெரிஞ்சவங்கள்ட்டையாவது பக்கத்து வீட்டிலேயாவது ஓத தெரிந்த மக்களிடத்திலேயாவது சொல்லி அதற்கான முயற்சி, அதை எடுத்தவர்கள் எத்தனை பேர்? அன்புள்ள சகோதரி, இதுவரைக்கும் எத்தனையோ ரமலானை கடந்து விட்டோம். அந்த ரமலானை போன்று இந்த ரமலானை ஆக்கிவிடாதீர்கள். இந்த ரமலான் கிடைத்ததே நமக்கு மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய பாக்கியம். எனவே கிடைத்திருக்கிற ரமலானிலே அதிகமாக குர்ஆனை கேட்பதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை ஓத தெரிந்த மகனோ மகளோ இருந்தால் அவர்கள் வாயிலால் அந்த குர்ஆனை கேட்பதற்கு முயற்சி எடுங்கள். நம்ம புள்ள குர்ஆனை ஓதி நம்ம காதுல கேட்கணும். நம்முடைய குழந்தை அந்த குர்ஆனை ஓதி அதற்கான தமிழர்த்தத்தை சொல்லி கேட்பதற்கு ஆசைப்படணும். ஒரு வாரம் இன்னும் சொல்ல போனால் ரமலானுடைய நோக்கமே இறையச்சத்தை ஏற்படுத்துவதுதான். நோன்பிற்கான காரணம் என்ன? உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ உங்கள் மீது நோன்பு கடமை. நோன்பு ஏன் கடமை தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும். பெரும்பாலும் நோன்புனா என் பக்கத்து வீட்டுக்காரங்க வைக்கிறாங்க, நான் வைக்கிறேன், நான் வைக்காட்டி ஊர் உலகத்தில் என்னை பத்தி என்ன பேசுவாங்க அப்படிலாம் பேசுவோம். ஆனால் நோன்பு ஏன் கடன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயப்படணும். எப்படி பயப்படணும்? வீட்டில் யாருமே இல்லை, கணவர் இல்லை, பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, வீட்டில் சுட சுட சாப்பாடு இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, யாருமே வீட்டிலே இல்லை. யாருக்காவது நினைப்பு வருகிறதா? யாருமே வீட்டில் இல்லை, சாப்பிட்டுருவோம், குடிச்சிருவோம், யாராவது சிந்திக்கிறோமா? ஏன் சிந்திக்கல? யாரும் பார்க்கவில்லை என்றாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான், அவன் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நினைக்கிறோமே, அந்த எண்ணத்தை விதைப்பதுதான் நோன்பினுடைய நோக்கம். நான் ஹலாலாக உழைத்த உணவுதான், என்னுடைய உணவுதான், ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்கிற ஒரே காரணத்தினால் அதை தடுத்திருக்கிறேன். என்னுடைய தண்ணீர் தான், ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்கிற ஒரே காரணத்துக்காக எப்படி உங்கள் உணவையும் உங்கள் தண்ணீரையும் தடுத்தீர்களோ அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்பட மனசு வருமா? அடுத்தவங்க பொருளாதாரத்தில் எப்படியாவது சம்பாதிக்கலாம் மனசு வருமா? ஏன் என்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சொன்னான் என்கிற காரணத்துக்காக நான் தொடவில்லை, நான் உண்ணவில்லை, நான் பருகவில்லை. ஏன் பொருளாதாரத்திலே இவ்வளவு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை எப்படி நான் இறையச்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்கிற பாடத்தை ஊட்டுவதுதான் நோன்பின் நோக்கம். உங்களை யாரும் நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேசிவிட வேண்டாம், வீணான செயல்களிலே ஈடுபட்டு விட வேண்டாம். அப்படி ஒருவர் வீணான செயல்பாடுகளிலே யார் ஈடுபாரோ அவர் பருகுவதால் நீர் அருந்துவது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நான் நோன்பு வச்சுட்டு 2 பேரை பத்தி புறம் பேசுறேன், 2 பேரை பத்தி அவதூறு பேசுறேன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க நோன்பு இருப்பதற்கான அர்த்தமே இல்லை. நோன்பு வச்சுட்டு வீடு வீடா போய் யாரை பத்தியாவது பேசணுமே, அஞ்சணும், அல்லாஹ்வை பயப்படணும், நாவை பேணணும், நாவை கட்டுப்படுத்தணும். பல சகோதரர்களை பார்த்து நோன்பு வைத்திருக்கிறார்கள், தொலைக்காட்சியை திறந்து பார்த்தா ஒவ்வொரு சீரியலா போதும், பயனில்லை. அதன் மூலமாக நோன்பின் மூலமாக பயன் இருக்கிறதா? நாம் அந்த உணவையும் அந்த தண்ணீரையும் சேமித்து சேமித்து அல்லாஹ்வுக்கு கொடுக்க போகிறோமா? பண்புள்ள சகோதரர்களே, நோன்பின் மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? பசித்திருப்பது நோக்கம் அல்ல, தாகித்திருப்பது நோக்கம் அல்ல. நோன்பு வைத்து விட்டால் என் நாவை நான் பேணுவது நோக்கம், என் பார்வையை பேணுவது நோக்கம், நான் பொய் பேசாமல் இருப்பது நோக்கம், நான் அல்லாஹ்வுக்கு பயந்து அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை தொடாமல் இருப்பது நோக்கம்.
நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், சீரியல் பார்க்கறத விடவே முடியல, சினிமா பார்க்கறத விடவே முடியல, புறம் பேசுறத விடவே முடியல, அடுத்தவங்களை பத்தி பேசுறத கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்குத்தான் ரமலான். எதையெல்லாம் விட முடியலன்னு நினைக்கிறீங்களோ நோன்பு வச்சுட்டு விடுங்க. 30 நாட்கள் நீங்கள் சரியான முறையிலே அல்லாஹ்வை பயந்து அடுத்தவரை பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், அவதூறு சொல்ல மாட்டேன், அடுத்தவரின் பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட மாட்டேன் என்று 30 நாட்கள் நீங்கள் அந்த ரமலானிலே பயிற்சி எடுத்தால் 11 மாதங்கள் அந்த பயிற்சி தொடரும். அதுக்குத்தான் அல்லாஹ் ரமலானை தேர்ந்தெடுத்து நோன்பை நம்ம மேல கடமையாக்கி அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் ஒரு வாழ்வியலை சொல்லுகிறான். இப்படியெல்லாம் இரு, உண்ணாம இரு, குடிக்காம இரு, அடுத்தவங்களை பத்தி பொய் பேசிடாத, வீணான காரியத்தில் ஈடுபட்டுறாத, டிவி சினிமான்னு போய் திறந்து உட்காந்துராத, உன் நோன்பு பாழா போயிடும். நீ நோன்பு வச்சதுக்கு அர்த்தம் இல்லை, அதுக்கு நன்மை இல்லை, அதுக்கு பயன் இல்லை. நீ தண்ணி குடிக்காம இருக்கிறதுனாலயோ சாப்பிடாம இருக்கிறனாலயோ அது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களை, நான் சொன்ன செய்திகளை எல்லாம் உங்கள் உள் மனதிலே, ஆழ் மனதிலே பதிய வையுங்கள். ஷைத்தான் உங்களிடத்திலே வருவான், உங்கள் ரமலானை பாழாக்க வருவான், உங்கள் நன்மைகளை பாழாக்க வருவான், உங்களிடத்திலே பல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தூண்டுவான். அக்கம் பக்கத்துல நோன்பா வைக்கிறாங்க, நீ ஏன் நோன்பு வைக்கிற? அக்கம் பக்கத்துல இப்படி வகை வகையா சாப்பிடுறாங்க, நீ ஏன் இப்படி? அக்கம் பக்கத்துல 5000 10,000 ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, அதுக்காக நீ என்ன செய்ய? யார்ட்டா வட்டிக்கு வாங்கு, யார்ட்டா கடை வாங்கு, வாங்கி கூட என் பிள்ளைக்கு 5000க்கு 10,000க்கு நான் ஆடை உடுத்தி அல்லாஹ் தடுத்த ஹராமான ஏதோ ஒரு வழியில கிடைச்சா போதும். ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி கொண்டாடுறாங்க நோம்ப? அன்புள்ள சகோதரிகளே, ரமலான் என்பது அப்படிப்பட்ட மாதம் அல்ல, ஒரு பகட்டை வெளிப்படுத்தக்கூடிய மாதம் அல்ல. அது நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். எனவே அந்த மாதத்தை இன்னும் 5-6 நாட்களிலே அடைய இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே உளமாற பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த 5-6 நாட்களில் யார் உயிரோடு இருப்போம், யார் மரணிப்போம் என்பது கூட தெரியாது. ஏன்னா அடுத்த நொடி, அடுத்த 1 மணி நேரம் இங்கே வந்திருக்க நம் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. எத்தனையோ மௌத்து செய்தி நெஞ்ச புடிச்சிட்டு மருத்துவமனைக்கு பைக்ல போனவங்க, குடும்பத்தோடு பைக்கிலே சென்றவர்கள் ஜனாசாவாக கணவர் கொண்டு வரப்பட்டார். எத்தனை செய்தி, எத்தனை பக்கத்து வீட்டில் எப்படி இதெல்லாம் கேள்விப்படுகிறோம். இதையெல்லாம் மனதிலே ஆழமாக நிறுத்தி எந்த வகையிலும் சைத்தானுக்கு இடம் கொடுத்துறாரு. ஒரு ஆரம்பத்தில் ஒரு இறையச்சத்தோடு ஆரம்பி. ரமலான் எப்பயுமே தொடக்கத்தில் எப்படி இருக்கும்னா, நல்ல இபாதத்தோட தொடங்கிடணும், நல்ல தொழுகையோட தொடங்கிடணும், நல்ல திக்ரோட தொடங்கிடணும், நல்ல குரானை ஓதுவதோட தொடங்கிடணும். ஒரு நோன்பு, ஒரு 2 நோன்பு, ஒரு 5 நோன்பு அப்படி போகும். போக போக ஷைத்தான் எண்ணத்தை போட்டு போட்டு நல்லா கரெக்டா இரவு தொழுகை தராவி அப்படிலாம் தொழுதுகிட்டே இருப்போம், அதெல்லாம் கம்மியாயிரும். 5 நேரம் 4000, 4 3000. ஒரு கட்டத்தில் நம்முடைய உள்ளத்தில் எந்த அமலும் இல்லாமல், எந்த ஈமானும் இல்லாமல் ஷைத்தான் நம்மை பிடுங்கி எடுத்து விடுவான். எனவே இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு இந்த ரமலான் வர இருக்கிற ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான இந்த மாதத்தை அடைந்து, அந்த மாதத்திலே அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிற நோன்பை நோற்று, அல்லாஹ் எந்த காரணத்துக்காக சொன்னானோ அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு பெற்று என் மரணத்துக்குள்ளாக வரக்கூடிய மாதத்திலே என் கடந்த காலங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் எப்படியாவது சுவனவாசியாக மாற வேண்டும் என்று உளமாற அல்லாஹ்விடத்தில் கையேந்து, அப்படியான இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையாக பயன்படுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.